ஹாய் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் ஹிந்தியில் இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிருக்கிற ஆல்ஃபா படத்தோட முழு கதை விளக்கத்தை தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஆரம்பத்தில் கார்கில் போருக்கு அப்புறம் நடக்கிற சீனை நமக்கு காட்டுறாங்க. அங்க இந்திய ராணுவத்தோட டாப் ஆபீசர்களான விக்ராந்த் கவுல் அண்ட் அவரோட சிஷியனான பதே சிங் லகாவத் ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. போர்ல ஜெயிச்சிருந்தாலும் நிறைய இந்திய சோல்ஜர்ஸை நம்ம இழந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி விக்ராந்த் ரொம்பவே ஃபீல் பண்றாருங்க. அப்போதான் பதே சிங் விக்ராந்த் கிட்ட ஒரு ஃபைலை நீட்டுறாருங்க. அதுதான் ஆல்ஃபா ப்ரோக்ராம். இனிமே நம்ம நாட்டு சோல்ஜர்ஸை எதிரிங்க தொட்டு கூட பார்க்க முடியாது சார். அவங்கள நடமாடும் போர் இயந்திரங்களா மாத்திர சீரம் இது. உங்க அப்ரூவல் மட்டும்தான் பாக்கி அப்படின்னு சொல்லி விக்ராந்த் கிட்ட சைன் வாங்குறாரு. அடுத்த சீன்லேயே ஒரு பயங்கரமான ரகசிய மிலிட்டரி பேஸ் கேம்ப். அங்க மும்பை ஆயில் ரிக்குகளை தீவிரவாதிகள் அட்டாக் பண்ணதா ஒரு நியூஸ் வருது. டிஆர்டிஓ என்எஸ்ஜி அதிகாரிகள் எல்லாருமே பதட்டமா இருக்க பதே சிங்கும் அவங்களோட ஆல்ஃபா சோல்ஜர்ஸ் அங்க இறக்குறாருங்க. அங்க போற சோல்ஜர்ஸ் யாருமே ஆக்சிஜன் மாஸ்க் போடல. அதிகாரிகள் ஷாக் ஆக்கி கேட்கும்போது பதே சிங் ஆல்ஃபா சீரத்தோட பவரை விளக்கி சொல்றாருங்க. கடலுக்கு அடியில 9 நிமிஷம் வரைக்கும் மூச்சு அடக்கி அசாத்திய வேகத்துல இவங்களால நீந்த முடியும். நைட் விஷன் கேமராவே தேவையில்லை இவங்களுக்கு. சத்தத்தை வச்சு எதிரி எவ்வளவு தூரத்துல இருக்கான்னு துல்லியமா கணிச்சிருவாங்க. பள்ளிக்கு வால் கட்டானா வளருமே, அந்த மாதிரி இவங்களுக்கும் காயம் பட்டா உடல் தானாவே உடனே குணமாயிடும். ஆனா ட்விஸ்ட் என்ன தெரியுமா? இது நிஜமான அட்டாக்கே கிடையாதுங்க. ஆல்ஃபா சோல்ஜர்ஸோட பவரை காட்டத்தான் பதே சிங் செஞ்ச ஒரு டெமோ. இதை பார்த்து மிரண்டு போன அதிகாரிகள் எல்லாருமே இந்த ரகசிய திட்டத்துக்கு அப்ரூவல் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் விக்ராந்தோட வைஃப் ஜானகி 3 மாசம் பிரெக்னண்டா இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஏகப்பட்ட மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் இருக்கு. குழந்தை பெத்துக்கிட்டா ஜானகி உயிர் பிழைக்கிறது கஷ்டம்னு டாக்டர்ஸ் அபார்ஷன் பண்ண சொல்றாங்க. ஆனா நான் மிலிட்ரிக்காரனோட பொண்டாட்டி, என் குழந்தைய நான் பெத்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லி ஜானகி பிடிவாதமா இருக்காங்க. தான் மனைவியை காப்பாற்ற துடிச்ச விக்ராந்த் யாரும் செய்யக்கூடாத ஒரு தப்பை செய்யறாருங்க. ராணுவ லேப்ல இருந்து அந்த ரகசிய ஆல்ஃபா சீரத்தை திருடி ஜானகிக்கு இன்ஜெக்ட் பண்றாரு. ஆனா அதே நேரத்துல லேப்ல ஆல்ஃபா சீரம் செலுத்தப்பட்ட மற்ற ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாருமே மூளை ரத்தப்போக்கு காரணமா அடுத்தடுத்து இறந்து போறாங்க. விஷயம் தெரிஞ்சு விக்ராந்த் பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராருங்க. ஆனா அதுக்குள்ள ஜானகி இறந்து போறாங்க. ஆனா அவங்களோட பெண் குழந்தை மட்டும் அதிசயமா உயிர் பழைக்குது. அங்க வர்ற பதே சிங் இந்த குழந்தையோட ரத்தத்துல ஆல்ஃபா சீரம் இருக்கு, சோ இது நாட்டுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி குழந்தைய தூக்கிட்டு போயிடுறாருங்க. விக்ராந்த் தடுக்க வரும்போது குழந்தையும் இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பச்சை பொய்ய சொல்லிட்டு விக்ராந்த நம்ப வைக்கிறார். மனைவியும் குழந்தையும் இழந்த விக்ராந்த் விரக்தியில ராணுவத்தை விட்டே விலகிடுறாருங்க. வீரர்களோட மரணத்துக்கு காரணமான பதே சிங்கோட பதவி பறிக்கப்பட்டு தண்டனையா சேராபுஞ்சி பேஸ் கேம்புக்கு மாத்துறாங்க. ஆனா இந்த பதே சிங் சும்மா இல்லாம ரகசியமா தார் பாலைவனத்துல ஒரு அண்டர் கிரவுண்ட் லேப் அமைச்சு டாக்டர் ஜானோட சேர்ந்து ஆல்ஃபா திட்டத்தை மறுபடியும் ஆரம்பிக்கிறாருங்க. அங்கதாங்க விக்ராந்தோட மகள் உயிரோட இருக்கா. அவளை ஒரு கீனி பன்றி மதிய வச்சு அவளோட பிளட் சாம்பிள்ஸை எடுத்து டெஸ்ட் பண்றாங்க. சீதாவை கண்மூடித்தனமா சுடக்கூடிய இறக்கமே இல்லாத ஒரு கில்லர் மிஷினா பதே சிங் வளர்க்கிறாரு. கதை அப்படியே கட் ஆகி 2026 வருதுங்க. நம்ம விக்ராந்த் இப்போ இந்தியாவோட ரா அமைப்போட சீஃப் ஆகிட்டார். திடீர்னு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆல்ஃபா திட்டத்துக்கு அப்ரூவல் கொடுத்த டாப் ஆபீசர் 5 பேர் வெவ்வேறு இடங்கள்ல கொடூரமா கொலை செய்யப்படுறாங்க. இதை விக்ராந்த் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இது எல்லாம் பண்ணது ஆல்ஃபா அப்படிங்கிற அதிர்ச்சி உண்மை தெரிய வருதுங்க. அதாவது சீதா தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்கா. இப்போ பெரியவளா வளர்ந்த சீதா பதே சிங்கோட அந்த ரகசிய லேபுக்குள்ள புகுந்து அங்கிருந்த எல்லாரையுமே கொன்னு குவிக்கிறாங்க. அங்கிருந்த சிசிடிவி கேமராவை பார்த்து இந்த சீதா இனி இலங்கையை எரிப்பா பாபா, இன்னும் 2 பேர் தான் பாக்கி, ஒன்னு நீங்க இன்னொன்னு விக்ராந்த் அப்படின்னு பதே சிங்குக்கு சவால் விட ஆரம்பிக்கிறான். விக்ராந்த பத்தி சீதா ஆன்லைன்ல ரிசர்ச் பண்ணும்போது அவர் அடிக்கடி ஸ்பெயின் நாட்டுக்கு ட்ரிப் போறது தெரிய வருதுங்க. ஸ்பெயின்ல துர்கா அப்படின்னு ஒரு அத்லெட் பொண்ணு இருக்கா. அவளை விக்ராந்த் ரகசியமா மீட் பண்றாரு. அப்போதாங்க அந்த அஞ்சரை பெட்டி ட்விஸ்ட் ஓபன் ஆகுது. அதாவது ஜானகிக்கு பிறந்தது ஒத்த குழந்தை இல்ல, ரெட்ட குழந்தைகள். பதே சிங்கிட்ட இருந்து காப்பாத்த அன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டல் நர்ஸ் துர்காவை யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சு விக்ராந்த் கிட்ட ஒப்படைச்சிருப்பாங்க. துர்காவோட உடம்புலையும் ஆல்ஃபா சீரமும் ஓடிக்கிட்டு இருக்கு. விக்ராந்த் துர்கா கிட்ட, உன் சிஸ்டர் சீதா பதே சிங்கோட சதியால ஒரு கொடூரமான கில்லரா மாறிட்டா, அவளை காப்பாத்தணும்னு சொல்லி அவளை இந்தியாவுக்கு கூட்டிட்டு வர்றாரு. அதாவது ஸ்ரீநகருக்கு. ஸ்ரீநகர்ல இருக்கிற ஜானகியோட சேஃப் ஹவுஸுக்கு துர்கா போக அங்க ஏற்கனவே சீதா மரண வெயிட்டிங்ல இருக்கா. 2 ஆல்ஃபா சிஸ்டர்ஸுக்கும் நடுவுல ஒரு மரண மாஸ் சண்டை நடக்குதுங்க. இந்த சண்டையில சீதா துர்காவை க்ளோஸ் பண்ண போற நேரத்துல விக்ராந்த் அங்க வந்து துப்பாக்கியை காட்டுறாருங்க. ஆனா சீதா 2 பேரையும் அடிச்சு மயக்கமடைய செய்யறா. அவங்க கண் விழிச்சதுமே விக்ராந்த் எல்லா உண்மையும் சொல்றாருங்க. அப்போதாங்க சீதா தன்னோட 18வது பிறந்த நாள்ல பதே சிங் தன்னை வச்சு பண்ண முதல் கொலையை பத்தியும் எமோஷன்ஸே இல்லாத ஒரு கில்லரா தன்னை மாத்தினதையும் சொல்லி அழ ஆரம்பிக்கிறான். அதோட டாக்டர் ஜானை கொல்ல பதே சிங் ஆர்டர் போட்டப்ப டாக்டர் ஜான் சாகிறதுக்கு முன்னாடி சீதா கிட்ட வெர்ஷன் 2 ரகசியத்தை உடைக்கிறான். சீதா, உன் ரத்தத்தை வச்சே பதே சிங் ஆல்ஃபா வெர்ஷன் 2 சீரத்தை கண்டுபிடிச்சிட்டான். அதை வச்சு ஆயிரக்கணக்கான ஆல்ஃபா சோல்ஜர்ஸ் அவனால உருவாக்க முடியும்.
ஆனா அதுக்கு உன் மூளையோட செல்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அப்படி பண்ணுனா நீ ஒரு நடமாடும் பிணமா பக்கவாத நோயாளியா மாறிடுவ. பதேசிங் உன்னை மகளா பார்க்கல, ஒரு ஆயுதமா தான் பார்க்கறான் அப்படின்னு உண்மையை சொல்லிட்டு டாக்டர் ஜான் சூசைட் பண்ணிக்கிறாருங்க. இதுக்கு நடுவுல பதேசிங்கோட ஆட்கள் அந்த இடத்தை ட்ராக் பண்ணி வந்துடுறாங்க. விக்ராந்தும் தன் மகள்களை லடாக்ல இருக்கிற ஒரு டெம்பிளுக்கு தப்பிக்க வைக்கிறாருங்க. அங்க அவளுக்கு பாதுகாப்பா இருக்க ஒரு பாபாவை மீட் பண்றாங்க. அந்த பாபா போர்வையை விளக்கும் போது தாங்க தேட்டரே அதிருது. ஏன்னா அது நம்ம கபீர், அதாவது ஹிருத்திக் ரோஷன். அங்க வர்ற பதேசிங்கோட ஆட்களை கபீர், சீதா, துர்கா 3 பேரும் சேர்ந்து சும்மா ஸ்தோம்சம் பண்றாங்க. இந்த ட்ரியோ ஃபைட் சீன்லாம் தியேட்டர்ல வேற லெவல் ஒருத்துங்க. இந்த சண்டையில காயமான துர்காவை ஒரு வில்லேஜ்ல சேஃப்டியா தங்க வச்சுட்டு சீதா பதேசிங் சொன்ன இடத்துக்கு போறாங்க. அங்க விக்ராந்த் உடம்புல பாம் கட்டப்பட்டிருக்கு. சீதா தெரியாம ஒரு லேண்ட்மைன் மேல காலை வச்சிடறா. அப்ப அங்க என்ட்ரி கொடுக்குற பதேசிங் ஒரு உண்மையை உடைக்கிறாங்க. நான் இந்திய ராணுவத்தை சேர்ந்த பதேசிங் கிடையாது. 26 லெவல் அட்டாக்கு முன்னாடி கடல் வழியா இந்தியாவுக்கு வந்த ISID ஏஜென்ட். உண்மையான பதேசிங்கோட ஃபேமிலியை கொண்டுட்டு அவனோட அடையாளத்தை நான் திருடிக்கிட்டேன். என் உண்மையான பேர் மேஜர் சரார் கான். இந்த ஆல்பா சீரத்தை என் நாட்டுக்கு கொண்டு போய் இந்தியாவை அழிக்க நான் இத்தனை வருஷமா நாடகம் ஆடினேன் அப்படின்னு உண்மையை எல்லாத்தையுமே சொல்றாங்க. இதை கேட்ட சீதா பயங்கரமா கோவப்படுறாங்க. பதேசிங் அவங்கள சாகடிக்க மைனை ஆக்டிவேட் பண்ணிட்டு கிளம்புறாரு. ஆனா சீதா புத்திசாலித்தனமா பக்கத்துல இருந்த ஒரு கட்டையை மைன் மேல வச்சு எடைய சமன் பண்ணி தான் அப்பாவை காப்பாத்தி அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறா. அப்புறம் சேராபுஞ்சி பேஸ் கேம்ப்குள்ள புகுந்து அங்கிருந்த இந்திய சோல்ஜர்ஸை பதேசிங்களோட ஆட்கள் கடத்தி வச்சிருக்காங்க. அங்க விக்ராந்தும் சீதாவும் ஹெலிகாப்டர் மூலமா அதிரடியா மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. துர்காவும் அவங்களோட ஜாயின் பண்ணிக்க அப்பா 2 மகள்கள் அடங்கிய ட்ரியோ கேங் பதேசிங்கோட மொத்த ஆர்மியையும் வேட்டையாடி முடிக்கிறாங்க. சண்டையோட எண்ட்ல சீதா மேல பாய வந்த ஸ்னைப்பர் குண்ட விக்ராந்த் தம் மார்புல தாங்கி சரிஞ்சு விடுறார். கோபத்தோட உச்சிக்கே போன சீதா பதேசிங் கூட நேருக்கு நேர் பயங்கரமா மோதி அவனோட நெஞ்சிலேயே கத்திய சொல்கிறான். பதேசிங் சாகர டைம்லயும் திம்ரா என்ன அரெஸ்ட் பண்ணாலும் உன்னால எதையும் சாதிக்க முடியாது விக்ராந்த். எல்லா கொலையும் பண்ணது சீதா தான்னு சொல்லி அவளை ஜெயிலுக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு விக்ராந்த், நான் சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டவன், ஆனா என் மக சீதா அப்படி இல்லைன்னு சொல்ல சீதா துப்பாக்கி எடுத்து துரோகத்துக்கு ஒரு தண்டனை இருக்கு, அதுதான் மரணம் அப்படின்னு சொல்லி பதேசிங் கதையை முடிக்கிறாங்க. கடைசியில ஸ்ரீநகர்ல விக்ராந்த் துர்கா கிட்ட ஸ்பெயினுக்கும் சீதா கிட்ட வெளிநாட்டுக்கும் போய் நிம்மதியா வாழ சொல்றாருங்க. ஆனா அதே நேரத்துல நான் உங்களோட அப்பா மட்டும் இல்ல, ரா சீஃபும் கூட. நம்ம யூனிவர்ஸ்ல இருக்கிற பத்தான் டைகர் மாதிரி நீங்க 2 பேரும் ரா அமைப்போட ஆல்பா ஏஜென்டா ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு ஒரு மாஸ் ஆஃபர் தராருங்க. 2 மகள்களும் அதை கெத்தா அக்செப்ட் பண்றதோட இந்த படத்தை இங்க முடிக்கிறாங்க. இந்த ஆல்பா படத்தோட முழு கதை விளக்கத்தை நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானா கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை.